போற சப்ஜெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா, அனைவருக்குமே இது தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான். எப்படின்னா, இப்ப எப்படிலாம் பாத்தீங்கன்னா, 40 வயசு ஆனாலே நெறைய பேர் ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நெனைச்சுட்டு உடனேயே நெறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையுறாங்க, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. ஆனால் அந்த வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹெல்த்ல வந்து கான்சன்ட்ரேட்டே பண்றதில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே அந்த இளம் பருவத்தில அந்த 35 வயசுக்கு முன்பு, 30 வயதுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. அ அப்புறம் அவங்க எக்ஸர்சைஸ் வீட்லயே பண்ணுவாங்க, கிரவுண்டுக்கு போவாங்க. இந்த மாரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா 40 வயசு தாண்டுனால, வயசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு வந்து உடனடியாக நம்ம சொத்து சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து சதா எப்பொழுதும் அதை பற்றிய நினைப்பே அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது அவருடைய உடல் ஆனது பலகீனப்பட்டு போகிறது அல்லது நோய் நொடிகளில் ஆளாக்கப்பட்டு வருகிறது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த கட்டங்களில் அவர்களுக்கு தெரியவதில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்க அந்த வயதுக்கு அப்புறம் ஒரு 40 வயதுல அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷம் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நோய் வரக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 40 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு உடனடியா நம்ம சொல்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அந்த பக்கம் பணம் சம்பாதிக்கலாம். இந்த பக்கம் உடம்பையும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம். இது 2ம் ஒரு சைமல்டேனியஸா ஒரே மாரி போயிட்டு இருக்கும். எப்படி தண்டவாளம் எப்படி ஒரே மாரி போயிட்டு இருக்குல்ல, அது மாரி போயிட்டு இருக்கும். நீங்கள் சொத்தும் சேர்த்துக்கலாம். அதே மாரி உங்களுடைய உடலை நன்றாகவும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த வீடியோவ நம்ம இன்னைக்கு இப்ப இந்த வீடியோல பேசுறோம். 40 வயசு ஆயிடுச்சா, இதை கவனியுங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசுறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் பல்வேறு வகையான செல்கள் இருக்கிறது, உறுப்புகள் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதுல பார்த்தீங்கன்னா 30,00,000 கோடி அணுக்கள் உள்ளன அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இதெல்லாமே நம்ம உடம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது இந்த செல்கள் எல்லாம் சரியாக ஃபங்ஷன் ஆகின்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த செல்கள் நம்ம புத்துணர்ச்சியாக வைப்பதற்கு எப்பொழுதும் நம்ம ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் தினந்தோறும் செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் அத நினைச்சு பிரயோஜனம் கிடையாது. நோய் வருவதற்கு முன்பே நாம அந்த அந்த மாதிரியான எக்சர்சைஸ்லாம் நம்ம செய்து, அந்த உடம்பை ஹெல்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு சிம்பிளான ஒரு மேட்டருங்க. ஒரு சாதாரண ஒரு செல்போனுக்கு நம்ம எத்தனை விஷயம் சர்வீஸ் பண்றோம். அது வாரண்டி, கேரண்டி அப்படிலாம் நெறைய விஷயம் அது மாரி நெறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான். ஒரு கார் வாங்குனாலும் அதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்றோம். இல்லையா? எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு சர்வீஸ் என்று ஒன்று நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆய்வு கொள்கிறோம். அதுபோலத்தான் இந்த உடம்புக்கும் நம்ம தினந்தோறும் நம்ம உடம்பை வந்து கவனத்தில் கொண்டு அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், அல்லது அந்த உணவு பார்த்தீங்கன்னா நம்ம சில வகையான சேஞ்சஸ் செய்யறதாக இருக்கட்டும். இது மாரி விஷயங்களை எல்லாம் நாம தினந்தோறும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நோய் நிலைமைகள் இல்லாமல் நம்ம ஒரு நமது உடமை பாதுகாக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? முதலாவதாக பார்த்தீங்கன்னா, பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப். அதாவது இப்ப 40 வயசு ஆன உடனே நீங்க செய்ய வேண்டியவை. ஆண், பெண் இருபாலருமே இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அதுல என்னென்ன செக்கப் நம்ம செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட். பேசிக் டெஸ்ட் முதல் படியாக பிபி நம்ம கரெக்ட்டா இருக்குதா? அப்படின்னு செக் பண்ணிடணும். பிபி மானிட்டர் வச்சு அத வச்சு பார்த்து பிபி கரெக்ட்டா மாதிரி இந்தியன் பிபி வந்து 130, 100 அந்த ரேஞ்சில நம்ம இருக்கணும். இதுல வந்து ஒரு 10 கூடலாம் குறையலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க போச்சுன்னு வச்சீங்களேன், ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்லுவோம். அது கீழ குறைஞ்சாலும் ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படின்னா பிபி குறைஞ்சாலும் பிரச்சனை, குறையாது அதிகமானாலும் பிரச்சனை. அப்ப அந்த மெயின்டெனன்ஸ்லயே கரெக்டா வச்சுட்டு இருக்கணும். அந்த அளவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப அடிக்கடி பிபி நம்ம செக்அப் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். பிளட் கவுண்ட் கம்ப்ளீட், அதாவது டிசி, இஎஸ்ஆர் இது மாதிரிலாம் சொல்லுவோம் நம்ம. யூரின் சாரி யூரியா, யூரிக் ஆசிட் இது மாதிரியான டெஸ்ட்டுக்கு கூட நாம் செய்யலாம். பிளட் கவுண்ட்னா அந்த செல்களுடைய கவுண்ட் டிசி, இஎஸ்ஆர், டிசி நம்ம செய்வோம். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இஎஸ்ஆர் கவுண்ட், யூரியா, யூரிக் ஆசிட், சுகரு இது மாதிரியான அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் மட்டுமல்லாமல் இது கூட பல்வேறு இந்த பரிசோதனைகளை நாம் செய்யலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா HbA1c அந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 3 months ஆகுது. உங்களுடைய சுகர் ப்ரீ டயபெட்டிக்கா அல்லது டயபெட்டிக் கண்ட்ரோல் இருக்குதா அல்லது டயபெட்டிக் குணமாயிருச்சா அப்படிங்கிற விஷயத்தை இந்த HbA1c வந்து உங்களுக்கு உணர்த்தும். இந்த டெஸ்ட் மிக மிக முக்கியமான ஒரு டெஸ்ட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருமே அவசியமா ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா
இதனாலதான் பிரச்சனையே வருதுங்க. என்ன காரணமா இந்த லிபிட் ப்ரொஃபைல் பார்க்காம கொலஸ்ட்ரால் வந்து இன்கிரீஸ் ஆனது தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து ஒபேசிட்டியே உருவாகுது. முதல் முதல் பிரச்சனை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிபி வந்து ரைஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாம கொழுப்பு அதிகமானுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது வகையில அடைப்பு ஏற்பட்டு இது மாதிரியான ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த பிளட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப பார்க்கும்பொழுது அது சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலோ அதை குறைவதற்குண்டான ஒரு மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதுவும் பாத்தீங்கன்னா கொழுப்பு மாதிரியே தான் உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும். ஏன்னா லிவர் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை நான் பார்த்துக்கலாம். இது வந்து பெரும்பாலும் லிவர் பிரச்சனை இருந்துச்சுன்னா பசியின்மை இது மாதிரி அதே மாதிரி அடிக்கடி வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இன்னும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாம் அடிக்கடி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்துக்கணும். அது ஸ்மோக்கும் ட்ரிங்க்ஸும் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நிறுத்தினாலும் நீங்க அந்த டெஸ்ட் அடிக்கடி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்து கொள்வது நல்லது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதுவும் அப்படிதான். தைராய்டு பெரும்பாலும் பெண்களுக்கு தான் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் வருகிறது. இருந்தாலும் ஆண்களும் அதை நம்ம செய்து கொண்டது நல்லது. ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது அந்த தைராய்டுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி செய்வதற்கு இந்த டெஸ்ட் நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த டெஸ்ட்டுகளை ரொட்டீனா நம்ம ஒரு 40 வயசு அடைந்தவர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஏதாவது சிம்டம்ஸ் வந்தவுடன் உடனடியாகவோ இதெல்லாம் நம்ம செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் கரெக்டா இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த நோய் வருது இந்த நோய் வருதுன்னு அக்கம் பக்கத்துல சொல்லுவாங்க, ஏத்து வீட்டுக்காரர் சொல்லுவாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணாலே போதுமானது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்கள், குறிப்பாக பெண்கள் மேற்கொண்ட டெஸ்ட் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணிடணும். அது கூடுதலாக இன்னும் ஒரு 2 டெஸ்ட் இருக்குது பெண்களுக்கு மட்டும். அந்த 2 டெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை, நோய் என்ற பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அப்ப அந்த டெஸ்ட் என்னன்னா பாப்சிமியர் டெஸ்ட். அப்படிங்கன்னா பெரும்பாலும் இது கர்ப்பப்பையில் அந்த செர்விக்ஸ் என்ற ஏரியாவில் வருகின்ற அந்த கேன்சரை கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு டெஸ்ட் தான் இது பாப்சிமியர் டெஸ்ட் அப்படின்னு நாம சொல்றோம். இது மோர் காமன், அதாவது அந்த கர்ப்பப்பையினுடைய வாய்ப்புகளில் வருகின்ற அந்த கேன்சர் ஆனது உலக லெவல்ல பெண்களுக்கு வருகின்ற அந்த கேன்சர் வந்து காமன். அதாவது இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா 53 பெண்களுக்கு ஒரு ஒரு 53 பெண்கள் இருந்தால் அதுல ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இது காமனான ஒரு கேன்சராக இருக்கின்ற காரணத்தினால் அடிக்கடி இந்த பாப்சிமியர் வருடத்துக்கு ஒரு முறையாவது பெண்களுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மேமோகிராஃபி அப்படிதான். இது வந்து பிரஸ்ட் கேன்சரை பார்க்கக்கூடிய அது எந்த அளவுக்கு இருக்குது, வருதா வரலையா, அதனுடைய டெஸ்ட் நம்ம பார்க்கறது மெமோகிராஃபி எடுக்கிறோம். ஆகவே இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு வருகின்ற அந்த கேன்சர் டெஸ்ட் தான். இது வந்து காமனா இருக்கிறது இந்த கேன்சர் அதிகமாக. அதனால நம்ம அடிக்கடி மேற்கண்ட டெஸ்டுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த 2 டெஸ்டுகளையும் பெண்கள் 40 வயதுக்கு மேற்பட்டு கடந்து விட்டால் அடிக்கடி நீங்கள் செய்து பார்த்துக் கொள்வது நமது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஏதாவது சிம்டம்ஸ் தோணுச்சுன்னா உடனடியாகவும் அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த டெஸ்ட்லாம் நம்ம செய்து பார்த்துக் கொள்வது நல்லது. புரியுதுங்களா? அப்ப நம்ம ஃபுல் ஃபிட்னஸா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமது மனசுக்கு தெரியும். அப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டெஸ்ட் மூலம் தெரிந்தால் அதை செய்வதற்குண்டான ஒரு மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டேக் ஹெல்த்தி ஃபுட்ஸ். பெரும்பாலும் நம்ம இந்த 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, வெளியில அங்கங்க போறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதே மைண்ட்ல இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் அவங்க வந்து சரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கு இந்த வயசுல அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் மட்டுமில்லாமல் மறதியும் ஒரு காரணமாக இருக்கும். அது எதோ கிடைச்சதை சாப்பிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் மாதிரி ஆயிரும் இந்த ஃபுட் எடுக்கிற விஷயத்துல. அதாவது காலையில சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடாம விட்டுருவாங்க, லேட்டா டின்னர் சாப்பிடுவாங்க, இது மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த ஃபுட் எடுக்கிற விஷயத்துல அவங்க கொஞ்சம் இர்ரெகுலரா இருப்பாங்க 40க்கு மேற்பட்ட அந்த நண்பர்கள்.
அப்ப அவர்கள் இதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடும் போதாவது அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடணும். 3 வேளையும் சாப்பிடக்கூடான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் வேலைப்பளு இருந்தாலும் அதற்கென்று நம்ம உடம்புக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் இதை வந்து ரொம்ப குறைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட்டையும் கெட்ட கொழுப்புகளையும் குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த குறைவான அளவு இருக்கின்ற அந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த கார்போஹைட்ரேட்டும் கெட்ட கொழுப்புகள் தான் இந்த உடலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்ப அது இருக்கின்ற அந்த உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக புரோட்டீன், ஃபைபர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட் ஃபேட் நல்ல கொழுப்புகள் இருக்கின்ற அந்த உணவுகளை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி உணவுகள் என்னென்ன நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு தானியங்கள் முதலாவதாக, அடுத்தது பருப்பு வகைகள், அடுத்தது பயிர் வகைகள். இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட உணவுகளை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கொண்டு வரலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது நம்ம தினந்தோறும் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் அசைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா மீட்டு, எக்கு, ஃபிஷ் இது மூணையும் நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா என்னென்ன உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ரீஃபைன்டு ஃபுட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். அதாவது நம்ம அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, டின்னில் அழைக்கப்பட்ட உணவுகள், பேக்கில் செய்யப்பட்ட உணவுகள், புளிப்பான உணவுகள், அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பேக்கட் ஐட்டங்கள் இது மாதிரியான உணவுகளை எல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புலப்படும். கொஞ்சம் லைவ்ல இருக்குதுங்க, கொஞ்சம் கூப்பிடுறேன். அதனால அந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்து விட வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணீர் அடிக்கடி நம்ம தண்ணீர் குடிக்கணும் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வரோம். போதுமான அளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் அந்த ரேஞ்சில் தண்ணி நம்ம குடிச்சிட்டு வரணும். அதை நம்ம சரியான விகிதத்தில் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி ஸ்மோக்கிங் வந்து நோ ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ட்ரிங்கிங்கும் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தால் கூடவே கூடாது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவாய்டு ஹோட்டல் ஃபுட்ஸ். மேக்சிமம் அத்தியாவசியம் இருந்தால் ஒழிய ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்றது நல்லது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல இருந்தா கூட ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற பழக்கம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுல நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இது சரியில்லாத சில வகையான காம்பினேஷன் நம்ம சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு நிறைய நோய்களை உருவாக்கும். அதனால அதுவும் இல்லாம சில வகையான ரசாயன கலவைகள் சேர்த்து இருக்கின்ற அந்த உணவுகளை சாப்பிடும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால மேக்சிமம் நமக்கு வெளியூர் சென்று நம்ம ஏதாவது சாப்பிட நேர்ந்தால் ஒழிய மற்றபடி ஹோட்டல் ஃபுட்டை நம்ம மேக்சிமம் வீட்டில் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பிசிக்கல் ஃபிட்னஸ். மூணாவதாக நம்மளுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு நாளைக்கு 30ல இருந்து 45 நிமிடங்களாவது ஒன்று வாக்கிங் போங்க அல்லது ஸ்விம்மிங் செய்யுங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்யுங்க அல்லது ரன்னிங் போங்க. அதிகமா மேக்சிமம் லிஃப்ட் பயன்படுத்தாம படிக்கட்டுகள்ல ஏறி போங்க. கடைக்கு போனாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுங்க. உங்க மனதுக்கு இதமாக இருந்தாலும் டான்ஸ் நீங்க பண்ணலாம். அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். சைக்கிளிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரியான எக்ஸசைஸை நம்ம தினந்தோறும் கண்டிப்பாக நம்ம செய்து கொள்ளும் பொழுது நமது உடலானது ஃபிட்டாக இருக்கும். அப்ப உடல் ஆரோக்கியம் அங்க வந்து மேம்படும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஆனால் இந்த வயதுல மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம செய்யணும். குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க பாத்தீங்கன்னா வெயிட் லிப்டிங் அடித்தா கொஞ்சம் ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்கன்னா ஓன் பாடி எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுக்கலாம். சில வகையான புஷ்அப், ஃபுல் அப் அப்படிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அவர் கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது இந்த மாதிரியான சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே இந்த மாதிரியான என்சைமையும் நம்ம செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? ஒரு காலை வந்து அவர்கிட்ட பேசி நான் பேசுறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா
இம்ப்ரூவ் மென்டல் ஃபிட்னஸ். அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒண்ணு இந்த வயசுல. அதே மாதிரி மென்டல் மன ரீதியாகவும் நம்ம அந்த ஃபிட்னஸ் ஆக வேண்டும். அப்ப அதற்கு என்ன எக்ஸசைஸோ அதுக்குண்டான எக்ஸசைஸ் நாம் செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த தருணத்துல புதிய விஷயங்களை ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். அதாவது சார் புதிய விஷயங்களை இந்த வயசுல போய் நம்ம கற்றுக்கொள்ளலாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வயசுல தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனது இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மூளை செல்கள் புத்துணர்வாகவும், ஆக்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வயதில் ஏதாவது புது புது விஷயங்களை நாம கற்றுக்கொள்ளும் பொழுது, அப்ப ஒரு புதிய ஒரு தேடல் ஏற்படும். அப்ப உங்களுக்கு மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்ப அதுல என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன் நாம பண்ணலாம். அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியம். மனதுக்கும் சரி, இந்த உடலுக்கும் சரி, அவர்களுக்கு அவருடைய ஆரோக்கியத்துக்கு மெடிடேஷன் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்கலாம். புரியுதுங்களா? மியூசிக் நாமளே இசைக்கலாம். வீணையை வச்சுக்கிட்டோ இல்ல கிட்டார் இது மாதிரி கீபோர்டு ஏதாவது வச்சு நாமளே அதை ட்ரை பண்ணலாம். புது ஒரு டியூன் போட்டு ட்ரை பண்ணலாம். இல்லது ஒரு பழைய பாடல்களுக்கு நாமளே ஒரு பெரிய டியூன் போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி யோகா நம்ம ஆசனங்கள் செய்யலாம். யோகாசனங்கள் நம்ம செய்து அதை கற்றுக்கொண்டு அந்த ஆசனங்களை நம்ம தினந்தோறும் செய்து வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்டனிங். கார்டனிங் நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இயல்பான ஒரு விஷயம் ஏற்படும். இயல்பான விஷயம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு விஷயம் நம்ம மனதுக்கும் நம்ம உடலுக்கும் அது ஏற்படுகின்ற ஒரு தன்மை இதன் மூலமாக கிடைக்கும். ஆகவே அந்த கார்டனிங் நாம் செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து படிக்கிறது இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரெயின் எக்ஸசைஸ். பிரெயின் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். மெமரி வந்து மெமரி பவர் கிடைக்கும். இது மாதிரியான பிரெயின் கேம்ஸ் அப்படின்னா அந்த மெமரி கேம்ஸ், கிராஸ்வேர்டு இது கிராஸ்வேர்டு குழுக்கள் போட்டிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அந்த மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மூலமா நமக்கு நாமே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் அதன் மூலமாக ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். மெமரி பவர், திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் மென்டலையும் ஃபிட்னஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இந்த வயசுல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டுமே நமக்கு ஒரு மனிதனுக்கு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த இரண்டையும் பாதுகாப்பது, சரியாக ஒழுங்காக ஒரே நேர்கோட்டில் செல்ல செய்வது இந்த தூக்கம் தான். தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிடில் அவர்களுக்கு அந்த மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வருது. நம்ம பல காணொலிகளில் நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப அந்த மென்டல் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவது இந்த ஸ்லீப் தான். ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதன் இந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குறைந்தது ஒரு 7 மணி நேரமாவது தூங்க வேண்டும். 7ல இருந்து 9 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த தூக்கத்தின் பொழுதுதான் உடல் பல்வேறு வகையான வேலைகளை செய்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த வேலைகளை செய்யும் பொழுது நம்ம அந்த தூக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த வேலைகளை அந்த உடம்பால் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, அந்த தூங்கும் பொழுதுதான் பிரெயின் வந்து பல்வேறு வகையான டாக்ஸினை வெளியேற்றுகிறது. நச்சுத்தன்மையை, நச்சுப் பொருள்களை வெளியேற்றுகிறது பிரெயின், மூளை. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடல் பல இன்ஜுரிகளை உள்ளுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த காயங்களை, இன்ஜுரிஸ்களை அதை வந்து சரி செய்கின்ற தன்மை அந்த இரவில் தான் ஏற்படுகிறது. அது நல்ல தூக்கத்தின் மூலமா தான் அது ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றது உடல். ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்றது அந்த சமயத்துல தான் பண்ணுது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து நல்ல தூக்கத்தில் ஏதாவது இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தின் பொழுதுதான் எனர்ஜியும் ஸ்டோரேஜ் செய்யும் உடம்பு. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஆகவே ஆழ்ந்த உறக்கம் இல்லவெனில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆழ்ந்த உறக்கம் தேவை. ஆகவே அந்த ஆழ்ந்த உறக்கம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த நோய்களும் வராது. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், வந்த நோய்களை வேகமாக குணமாக்கிக் கொள்ளவும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவும். என்னை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தினந்தோறும் எக்ஸசைஸ் இந்த விஷயங்களை நாம் கடைபிடித்து வரும் பொழுது அந்த நோய்களில் இல்லாமல் இல்லாத ஒரு வகை நாம் படைக்கலாம். ஆனால்தான் நம்ம சித்தர்களே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில ஒரு காலம் வந்துக்கிறார ஒரு பேசிட்டு நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க.
எங்கிருந்து பேசுறீங்க? ஆ, திருச்சியா? சொல்லுங்க. மூட்டு வலிங்களா? சரிங்க. சரி. மூட்டு வலி பத்தி பல வீடியோக்குள்ள நான் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம சொல்றோம். சுகர், பிபி இருக்குங்களா? ஆ, சரிங்க. சரி. மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உணவுகள், மருந்துகள் நம்ம சொல்றோம். உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளிப்பு, பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ரெடிமேட் உணவுகள், புளிப்பான உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணீயா பயன்படுத்துங்க. அசைவ உணவுகள்ல காடை, கௌதாரி, வெள்ளாட்டுக்கறி மட்டும் சாப்பிடுங்க. மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமுக்குரா சூர்ணம், அயகாந்த செந்தூரம் இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க. வாதமடைக்கு மாத்திரை, காலையில 1 மாத்திரை, இரவு வேளையில 1 மாத்திரை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தாண்டிக்காய் சூர்ணம், காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. பிந்த தைலத்த வந்து தினமும் சூடு பண்ணிட்டு, அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்தெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. இது செஞ்சீங்கனாவே இந்த நோயானது படிப்படியாக குறைந்துவிடும். ஆகவே இதை செய்யுங்கள். அடுத்ததாக நீங்க ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இடையில வந்து ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. வணக்கம். அடுத்த ஒரு கால் இருக்காரு. வணக்கம் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியா? சொல்லுங்க. ஆ சோரி சோரியாசிஸ்ங்களா? சரி ரைட்டுங்க. அது சோரியாசிஸ் பத்தி நெறைய வீடியோக்குள்ள பேசியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு சில மருந்துகள், உணவுகளை சொல்றேன். மருந்துகள் அப்படின்னு உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கம்பு, சோளம், கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, தட்டைப்பயிறு, புளி, பேக்கரியில் செய்யப்படுகிற தின்பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அசைவ உணவுகள்ல வெள்ளாட்டுக்கறி, காடை, கோழி மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சி சிவனார் வேம்பு சூரணம், சிவனார் அமிர்தம் இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில 1 ஸ்பூனு, இரவு வேளை 1 ஸ்பூனு பால்ல கலந்து சாப்பிடுங்க. கார்போகரிசி மாத்திரை, காலை 1 மாத்திரை, இரவு வேளை 1 மாத்திரை, கருக்காய் மாத்திரை, காலையில 1 மாத்திரை, இரவு வேளையில 1 மாத்திரை. இதெல்லாம் சாப்பிட்டு அதே மாதிரி சோரா அப்படிங்கிற ஒரு ஆயில் இருக்கு. இந்த ஆயில தினந்தோறும் அந்த பேச்சஸ் மேல அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி காலையில ஹெர்பல் பாத் போட்டு போட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? இடையில ஏதாவது சந்தேகம் வந்தா ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை நீங்கள் உடனடியாக உங்களுடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இது போன்ற காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்து அதிக ஆரோக்கியத்துடனும், அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.